அமைச்சரவையினால் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ள புதிய தேர்தல் முறைமை தொடர்பிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறான நிலைப்பாட்டினை கொண்டுள்ளது? புதிய தேர்தல் முறை என்ன விதமாக அமையும் என்பதை பற்றி எமக்கு இதுவரையில் எழுத்து மூலமாக எதுவும் அறிவிக்கப்படவில்லை. அதுபடியால் அதை நாங்கள் படிக்காமல் அந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் கருதி சொல்ல முடியாது. இன்றைய அமைச்சர் சபை கூட்டத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டதாக அறிகின்றோம். அதனுடைய பிரதி எமக்கு கிடைத்த பிறகு அந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் படித்த பிறகு எமது நிலைப்பாட்டை நாங்கள் தெளிவுபடுத்துவோம். ஆனால் நம்மை பொறுத்தவரையில் வடகிழக்கில் யுத்தத்தின் காரணமாக குடியரான மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் அகதியராக இந்த நாட்டிலும் நாடுகளிலும் வாழ்ந்து வருகின்றார்கள். அதன் காரணமாக எமது வாக்குப்பலம் குறைந்திருக்கின்றது. இது விசேடமாக வடமாநிலத்தில் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் கூடுதலாக தென்படுகின்றது. வாக்காளருடைய எண்ணிக்கை கணிசமான அளவுக்கு அங்கே குறைந்திருக்கின்றது. குறைந்த காரணத்தின் நிமித்தம் தெரிவு செய்யப்படுகின்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையும் குறையும். இது நடைபெறக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் ஒரு அசாதாரணமான சூழலில் ஒரு யுத்தத்தின் காரணமாக வாக்காளர்கள் கூடுதலாக வெளியேறிய காரணத்தின் நிமித்தம் இந்த நிலைமை ஏற்பட்டது. மக்கள் திரும்பிச் செல்வதற்கும் பலவிதமான தடைகள் இருக்கின்றது. விசேஷமாக அவருடைய காணிகளில் இராணுவம் இருக்கின்ற காரணத்தின் நிமித்தம். அதனால் அந்த படை எண்ணிக்கையாவது தொடர வேணும். ஒரு காலத்துக்கு மக்கள் திரும்பி தங்களுடைய இடங்களுக்கு சென்று மீள பதிவு செய்யப்பட்டு பழைய எண்ணிக்கை கட்டுப்படும் வரையில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பழைய எண்ணிக்கையாவது இருக்க வேணும். வாக்காளருடைய எண்ணிக்கையின் குறைவு காரணமாக அங்கத்துவம் குறையக்கூடாது என்பது நமது கருத்து. விசேஷமாக முஸ்லிம் மக்களும் இந்திய வம்சாவளி தமிழ் மக்களும் வாழ்கின்ற பிரதேசங்களில் அவருடைய வீதாசாரத்துக்கு அமைய அந்தந்த பிரதேசங்களில் அவர்களுடைய உரிமை அமைய வேண்டும் என்பது எங்களது கருத்து. இது விடயம் சம்பந்தமாக அவர்களை பிரித்துப்படுத்துகின்ற கட்சிகள் தங்களுடைய கருத்தினை வெளியிட்டு வருகின்றார்கள். அதற்கு ஆதரவாகவும் நாங்கள் இருப்போம். அவர்களுடைய உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த கர்மங்களின் இந்த முடிவுகளின் அடிப்படையில் நாங்கள்